கவர்மெண்ட் பஸ்ஸில் போனால் பைக்கு, டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து கிஃப்ட்டாக வந்து கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்க, எந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து தர்றாங்க, எப்போ ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் நம்ம போவோம். எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் கொடுப்பாங்களா இல்லை யாருக்காவது மட்டும்தான் கொடுப்பாங்களா, இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். நோவல்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரத்குமார், தேவயானி நடித்த சூரிய வம்சம் ஃபிலிமில் வந்து இப்படி தான் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. ஃபெஸ்டிவல் டைமில் வந்து யாரெல்லாம் வந்து சொந்த ஊருக்கு போகிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். எல்லா இயரும் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஊருக்கு போவோம். மோஸ்ட்லி வந்து சென்னை, கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. இதனால் ட்ரெயின், பஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். அந்த டைமில் கூட்டத்தை வந்து சமாளிக்கிறதுக்கு, அதே மாதிரி நமக்கு எந்த சிரமமும் இல்லாமல் போகிறதுக்கு கவர்மெண்ட் பஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். ப்ரைவேட் பஸ்ஸில் இருக்கிற ஃபெசிலிட்டி மாதிரியே தான் கவர்மெண்ட் பஸ்லேயும் வந்து ஏசி, நான் ஏசி, ஸ்லீப்பர், செமி ஸ்லீப்பர் அப்படி எல்லாமே இருக்குது. ப்ரைவேட் பஸ்ஸை விட வந்து இந்த பஸ்ஸில் வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்கும். யூஸ்வலாக ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பஸ் இருக்கும். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து நியூ அப்ரோச்சை வந்து இந்த டைம் வந்து எடுத்திருக்காங்க. ப்ரைவேட் பஸ்ஸை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு ரேட்டில் வந்து அந்த பஸ் வந்து ஆப்ரேட் ஆச்சு. இதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. இதே மாதிரி இப்போ உங்களுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணின ரேட்டை விட வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து அதிகமாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் ப்ரைவேட் பஸ்ஸை விட கவர்மெண்ட் பஸ்ஸில் பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக வேண்டி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி வெப்சைட் ஒரு ஆப் மூலமாக வந்து நம்ம புக் பண்ணணும்னா குலுக்கல் மெத்தடில் எவ்ரி மந்த் வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மந்த், அதாவது நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து யாரெல்லாம் வந்து புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே மந்த்லி குலுக்கல் வந்து எலிஜிபிள் தான். எல்லா மந்த்தும் 13 வின்னர்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு 3 வின்னர்ஸ்க்கு வந்து 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. செகண்ட் 10 வின்னர்ஸ்க்கு வந்து 2,000 ரூபாய் வந்து கொடுப்போம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இந்த மந்த்லி குலுக்கல் மெத்தட்லாம் வந்து மந்த் எண்டில் புக் பண்ணி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, எல்லா டேஸும் நீங்கள் புக் பண்ணி ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த மந்த்லி குலுக்கல் வந்து எலிஜிபிள் தான். ஏன் இந்த மாதிரி ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஒரு ஆப் மூலமாக வந்து புக் பண்ணுறது எல்லாமே மக்கள்கிட்ட வந்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்காக வேண்டி தான். ஆன்லைனில் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு 3 எக்ஸைட்டிங் ஹை வேல்யூ ப்ரைஸில் இருக்கிற ப்ராடக்ட் வந்து பேசஞ்சருக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 21 நவம்பர்லேருந்து 20 ஜனவரி வரைக்கும் யாரெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களாம் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தா அந்த பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாமே இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து எலிஜிபிள் தான். குலுக்கல் மெத்தடில் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 வீலர், செகண்ட் ப்ரைஸ் எல்இடி ஸ்மார்ட் டிவி, தேர்ட் ப்ரைஸ் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து தர போறாங்க. இந்த குலுக்கல் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வின்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ஊருக்கு போக பிளான் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாமே வந்து டிஎன்எஸ்சிடிசி வெப்சைட் ஒரு ஆப் மூலமாக வந்து புக் பண்ணி இந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க. இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பொங்கலுக்கு வந்து ஊருக்கு போவீங்க. டிஎன்எஸ்சிடிசி ஆன்லைனில் வந்து புக் பண்ணி இந்த சான்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக குலுக்கல் மெத்தடில் ஒரு கிஃப்ட் கிடைக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.